Hi students, good evening. Hello all, good evening pa. Good evening all, good evening. So weekend la எப்படி போச்சுப்பா? So weekend targetல complete பண்ணீங்களா? Yes. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த வீக் வந்து ரிவிஷன் எக்ஸாம் 2 இருக்குப்பா. ஸோ நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வீக்கில் ரிவிஷன் 2 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸோ எத்தனை பேத்துக்கு வந்து ரிவிஷன் எக்ஸாம் இருக்குது, எத்தனை பேத்துக்கு ரிவிஷன் எக்ஸாம் இல்லைப்பா? எஸ். ஸோ நான் பேசுறது கேட்குதா? ஓகேப்பா. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய பேர் வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம் நினச்சி ஸோ ரொம்ப வந்து பயந்துட்டுருக்கீங்க. ஸோ பயப்படாதீங்க, ரொம்பவே ஈஸியாக தான் வரும், சரியா? ஸோ கிரியேட்டிவ் கொஷின் இப்படி கேட்டுருவாங்களே அப்படி கேட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பயந்துட்டுருக்கீங்க. ஸோ பயப்படாதீங்க, பயப்படாமல் நீங்கள் ஃபோக்கஸ்டாக படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், சரியா? ஓகே. ஸோ அஜீனா, ஓகே, எஸ், ரைட், ஓகேப்பா, ஓகே ஃபைன், சரிப்பா. ஸோ இப்போது வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த பிகினிங் சாப்டர்ஸ் நம்ம வந்து படிச்சிருப்போம், கரெக்டாக? அதை யாருமே வந்து ரீகால் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக வந்து லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம ஒரு கான்செப்டாக வந்து ரீகால் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ த லாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்டர் 3 வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்தோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஷின்ஸும் சொல்ல முடியாது, பட் த மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம், ரைட்? ஸோ இங்கே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்தடுத்த சாப்டர்ஸாக வந்து டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ரெகுலராக வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி நமக்கு இங்கே யூடியூப் லைவ் கிளாஸஸில் ஸோ ஆல்டர்னேட்டிவ் டான்ஸ் அந்த மாதிரி தான் வந்து கிளாஸஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த ரெகுலர் கிளாஸ் வேணும் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக வந்து ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ க்ரியேட்டிவ் கொஷின்ஸே வந்துட்டு நிறைய கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பயந்துட்டு இருக்கீங்க. ஸோ 1 மார்க்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க, சரியா? ஸோ இது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே. ஸோ இப்போது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேவா? ஸோ நோட் பென்லாம் எடுத்து கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ லைன் பை லைன் வந்து கொஷின்ஸ் வந்து டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம், சரிங்களா? ஓகேவா? ஸோ ஆர் யூ கைஸ் ரெடி ஆர் நாட்? எஸ். புரியல, அது என்னது? அம்மா கிச்சனா? அது என்னப்பா? எஸ், செந்தில் அண்ட் அஜினா அண்ட் எஸ் கிராண்ட். ஓகேப்பா, ரெடி. ஓகேப்பா, எஸ், ஃபைன். ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரிங்களா? ஓகேப்பா, ஓகே, எஸ். ஸோ 9th and 10th மேக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்குப்பா. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஓகே மதுமிதா, ஓகே. ஸோ வேற என்ன உங்கள் நேம் சொல்லுங்கள்? அஜின். ஓகே அஜின், ஓகே. எஸ் மதுமிதா, ஓகேப்பா, ஓகே, ரைட். ஸோ கோவிந்த். ஸோ எல்லாரும் உங்கள் நேம் தானா இல்லை வேறு ஏதாவது நேம் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு முன்னாடியே வந்து சொல்லிடுங்க, சரியா? ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா? ஏன் தேவி, ஏன்? இஷக்கா? ஐஷக் ஆர் இஷக்? எஸ், சரிப்பா. ஸோ சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ த வெரி ஈஸி சாப்டர். இதுல இருந்து நமக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா? எஸ் காவ்யா, ஓகே காவ்யா, மறந்துட்டேன், சாரி, சரிங்களா? ஸோ நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் இந்த சாப்டர் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஓகே சரண்யா, ஓகே. ஸோ இத்தனை நாள் இதே நேமில் தான் நான் கூப்பிட்டுருக்கேன், இன்றைக்கி மட்டும் கரெக்டாக வந்து சரண்யா பிரியான்னு வந்து சொல்கிறீங்க. ஓகே காவ்யா. ஸோ ஸ்ட்ரெஸ்லாம் ஆகாதீங்க, ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம், சரியா? ஓகே அஜின், ஓகே. எஸ் ஜெகநாதன், ஹாய்ப்பா, ஹாய். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸசைஸ் 2.2ல 4th கொஷின், சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதே கிடையாது. ஸோ ப்ளீஸ் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எவ்வளோ சால்வ் பண்ணாலும் அதுக்கு ஈக்குவல் ப்ரையாரிட்டியாக எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி பாருங்கள், சரியா? ஓகேவா? ஏன்னா ரெண்டுலேயுமே வந்து நமக்கு கேட்பாங்க. ஜெகநாதன், இது 10th கிளாஸ்ப்பா, 10th கிளாஸ். ஸோ ரெண்டுக்குமே கொஞ்சம் ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து நீங்கள் வந்து கிளாஸ் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இது வந்து 10th கிளாஸ்ப்பா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸசைஸ் 2.2ல 4th கொஷின். ஸோ ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் எஸ் 13,824ங்கிற வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? 13824 கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 2 power a into 3 power b, then find a and b. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு வேல்யூஸ் வந்து ஈஸியாக கொடுத்துட்டாங்க, நம்ம பவர் வேல்யூ மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம எல்சிஎம் எடுத்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? எல்சிஎம் எடுத்தாலும் நம்ம எய்தர்
3 வச்சு நம்ம டிவைட் பண்ணும் இல்லையா 2 வச்சு நம்ம டிவைட் பண்ணோம் ரைட் ஓகே ஸோ ரெண்டுல ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த எண்ட் ஆஃப் த நம்பர் ஈவனில் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணலாம் ஸோ ஈவன் நம்பர் வச்சே நம்ம என்ன பண்ணலாம் ஸோ ஜஸ்ட் டிரைவ் பண்ணிடலாம் சரிங்களா ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் என்ன 13824 ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் எஸ் ஸோ 2ஆல் டிவைட் பண்ணி சொல்லுங்கப்பா 13824 ஸோ 2ஆல் அப்படியே டிவைட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் எல்சிஎம் எடுக்கிறீங்க ஸோ லைன் பை லைன் அப்படியே எல்சிஎம் எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம் எஸ் ஸ்டடி பிளான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சுப்பா செக் பண்ணி பாருங்க ஓகே ஸோ கோவிந்த் சொல்லுங்க கோவிந்த் ஹாய் எஸ் ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்களா என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு 2ஆல் டிவைட் பண்ணி வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம் 13824 ஸோ 2ஆல் டிவைட் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் 6 டைம்ஸ் போடலாமா ஸோ 6 டைம்ஸ் போட்டோம்னா ரிமைனிங் நமக்கு 1 கிடைக்கும் இல்லையா 6 2 12 ஸோ ரிமைனிங் 1 இருக்கும் ஸோ 18 அப்போ 9 டைம்ஸ் கொடுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரிமைண்டர் 0 ஸோ இங்கே பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 1 மட்டும் இருக்குது சரியா ஸோ 1 × 2 2 கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்கும் 4 கிடைக்குமா ஸோ 6912 உங்களோட ஆன்சர் ஓகே ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அகைன் நீங்க 2ஆல் டிவைட் பண்ணணும் எஸ் ஸோ எல்சிஎம் நீங்க என்ன பண்ணணும் எண்ட் ஆஃப் த டேர்ம் 0 வர வரைக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா ஸோ அடுத்த டேர்ம் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் கால்குலேஷன் தெரியாதா எஸ் ஸோ நீங்கள் இங்கே ஆன்சர் பண்ணுங்க ஸோ அந்த ஆன்சரை லாஸ்ட்டாக செக் பண்ணலாமா ஜி ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே நான் கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க ஓகேவா ஸோ ஆன்சர் முடிச்சாதான் எனக்கே தெரியும் எனக்கும் தெரியாது ஓகே ஸோ அடுத்தது 6912 அஜின் சொல்லுங்க பார்க்கலாம் 6912 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு ஸோ 2ஆல் டிவைட் பண்ணா என்ன வேல்யூ கிடைக்குதுப்பா எஸ் சொல்லுங்க 3451 எஸ் சாய் ஸ்ரீராம் குட் பா குட் வெரி குட் எஸ் ஸோ 3451 லாஸ்ட் நம்பர் 1 தான் கிடைச்சதா ஓகே ஸோ 3 டைம்ஸ் பண்ணுவீங்களா அடுத்தது 4 டைம்ஸ் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 1 கிடைக்கும் அடுத்தது 5 டைம்ஸ் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் நமக்கு 1 கிடைக்கும்ப்பா இதுலேயும் ஸோ இப்போ 12 இருக்குது ஸோ எண்ட் ஆஃப் த டேர்ம் 6 ஸோ சாய் ஸ்ரீராம் ஆன்சர் மட்டும் செக் பண்ணி பாருங்க பார்க்கலாம் ஓகே அஜின் எஸ் ஸோ 6456 ஸோ நெக்ஸ்ட் அகைன் என்ன பண்ணுறோம் 2ஆல் டிவைட் பண்ணுறோம் ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுப்பா 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது 2ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன வேல்யூ கிடைக்குதுப்பா எஸ் நலேந்திரன் ஹாய் பா ஹாய் ஓகே செந்தில் ஓகே குட் பா மதுமிதா ஓகே மதுமிதா பத்ரிஷ் ஓகே பத்ரிஷ் ஓகே சூப்பர் தீபா 1728 ஓகே ஸோ மது 3456 ஓகேப்பா ஓகே இல்லைப்பா ஸ்டேட் போர்ட் எஸ் 3456 வந்து ப்ரீவியஸ் டேர்முக்கு ஸோ அந்த நெக்ஸ்ட் டேர்முக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1728 இல்லையா 1728 ஓகே நலேந்திரன் ஓகே குட் ஸோ அகெயின் என்ன பண்ணுறீங்க சாய் ஸ்ரீராம் வெரி குட்பா வெரி குட் ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணுங்க ஸோ அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்குதுப்பா செக் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்குது சாய் ஸ்ரீராம் ஓகேப்பா 864 864 ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆல் நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க அகெயின் வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம் ஸோ என்ன வேல்யூ கிடைக்குதுப்பா எஸ் சொல்லுங்க எஸ் ஸோ அகெயின் என்ன வேல்யூ கிடைக்குது சொல்லுங்க பார்க்கலாம் எஸ் மதுமிதா 432 எஸ் மது அண்ட் சசிகுமார் நீங்கள் தானே சரண்யான்னு சொன்னீங்க கரெக்டா அட சாய் ஸ்ரீராம் என்ன லைன் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க போல சரி ஓகேப்பா ஓகே 432 இல்லையா 432 ஸோ அகைன் என்ன பண்ணுவீங்க அதை 2ஆல் டிவைட் பண்ணுவீங்க ஸோ 2ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா எஸ் 2 டைம்ஸ் கிடைக்குமா 2 and 1 6216 கிடைக்குதா 216 சரியா 216 ஸோ அகெயின் 2ஆல் பண்ணுறோம் ஸோ 1 டைம்ஸ் அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரிமைண்டர் 0 கிடைக்கும் அண்ட் 1 வந்து டவுன் பண்ணுவீங்க ஸோ 1 மட்டும் நம்ம பண்ண முடியாது இல்லையா ஸோ 0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் ஸோ த நெக்ஸ்ட் டேர்ம்
ஹாய் ஹர்ஷினி, குட் ஈவினிங். பட் ஆனால் இன்றைக்கி நான் சீக்கிரம் வந்துட்டேனே. ஆனால் கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடுச்சு, இருந்தாலும் நான் சீக்கிரம் வந்துட்டேன். ஸோ அகெயின் 12 பண்ணிங்க அப்படின்னா 54. ஸோ அகெயின் 2 டேபிளில். ஸோ இது எவ்வளோ டைம்ஸ்ப்பா? எஸ் 27 இல்லையா? எஸ். ஸோ 27. ஸோ 27 டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 54 இல்லையா? 54. ஸோ 27 2 into 54. ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 27 நம்ம 2ஆல் வந்து டிவைட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 3ஆல் பண்ணிக்கலாம் சரிங்களா? 3ஆல் நம்ம வந்து பண்ணிக்கலாம் இல்லையா? எஸ் 1 செகண்ட்ப்பா. ஒன் செகண்ட். எஸ். ஹாய் ரேகா ஸ்ரீ, குட் ஈவினிங். ஸோ 9 டைம்ஸ் அண்ட் 3 டைம்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இல்லையா? ஸோ இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்க 2 எவ்வளோ டைம்ஸ் அண்ட் வந்து 3 எவ்வளோ டைம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி பாருங்கப்பா. 2 எவ்வளோ டைம்ஸ் இருக்கு அண்ட் 3 எவ்வளோ டைம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி பாருங்க பார்க்கலாம். எஸ் கவுண்ட் பண்ணி பாருங்க. எஸ் A equal to, so A equal to 9 and B equal to 3 இல்லையா? That is 2 power 9 into 3 power 3. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் இல்லைங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, எஸ் கிளியர். 5 ஓகே நலேந்திரன், ஓகே ஓகே குட். எஸ் சரண்யா அண்ட் மதுமிதா, ஓகேப்பா ஓகே குட் குட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ அதை நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? Yes, next question பார்க்கலாமாப்பா? Okay, so the next one exercise 2.2ல 5th question பா. exercise 2.2ல 5th question. so இங்க என்ன கொடுத்திருக்காங்க? if p1 power x1 so p2 power x2 into p3 power x3 into p4 power x4 னு கொடுத்திருக்காங்க. so which is equal to 113400. so இந்த நம்பர் சரிங்களா? கிரியேட்டிவ் கொஷின் வீடியோவா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு P1 P2 P3 P4ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைம் இன் அசெண்டிங் ஆர்டர் அண்ட் x1 x2 x3 x4ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்டீஜர்னு சொல்லியிருக்காங்க. இன்டீஜர். ஸோ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? P1 P2 P3 அண்ட் x1 x2 x3 x4 வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா? ஸோ த கொஷின். ஹர்ஷினி என்ன ஹர்ஷினி பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. எஸ் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஓகே, ஸோ இங்கே எத்தனை பேர் லைவ்ல இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே உங்கள் அட்டெண்டன்ஸை மட்டும் சொல்லிக்கோங்க. ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகேவா? எஸ்ப்பா. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ஒன் செகண்ட். ஓகே எஸ் சஞ்சீவ். ஸோ அது எல்லாமே ப்ரைம் தான், அது எல்லாத்துக்கும் தெரியும் தான். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அசெண்டிங் ஆர்டர்லன்னு ஒன்று கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ இந்த நம்பரை நம்ம வந்து ஸோ எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா? ஸோ டக்குன்னு எல்சிஎம் எடுத்துடலாம். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு அசெண்டிங் ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? 2லேருந்து எடுக்கணும் இல்லையா? எஸ் 2லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ 2ஆல் டிவைட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். 2ஆல் டிவைட் பண்ணி சொல்லுங்கப்பா. எஸ் 2ஆல் டிவைட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். டென்த் கிளாஸ் லைவா கனிஷ்கா? 10th லைவ் தான். ஹர்ஷினி என்ன சிரிப்பு உங்களுக்கு? 56700வா? ஷாரா? எஸ் 56700. ஓகேப்பா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 செகண்ட். 1 செகண்ட் பா. எஸ் பா. 28350. அதுக்குள்ள அடுத்தது போயிட்டீங்களா? சரி ஓகே டன். எஸ். ஸோ நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே போடுறேன். கடைசியில் எதுவும் தப்பு வராதுல்ல? ஓகே. ஸோ பரவாயில்ல, நீங்கள் கரெக்டாக தான் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1411
எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 5 இல்லையா? ஸோ த ரிமைனிங் 10 இருக்கும். ரைட் 7 5. ஸோ அடுத்தது ஹர்ஷினி அடி பிச்சு போடுவேன். சரி அடுத்ததுப்பா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த எண்ட்ஸ் வித் 5 இல்லையா? ஸோ இப்போ ஆப்வியஸ்லி நம்மளால இதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ 2ஆல் வந்து டிவைட் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ த நெக்ஸ்ட் வேல்யூ நம்ம என்ன எடுக்கலாம்? ஸோ அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ லைன் பை லைன் நம்ம அப்படியே வரலாம்ப்பா. ஸோ 2க்கு அப்புறம் என்ன எடுக்கலாம்? ஸோ எண்ட் ஆஃப் த டேர்ம் 5ல் இருக்கு இல்லையா? ஸோ 5 இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன நம்பர் வந்து எடுத்து டிவைட் பண்ணலாம்? ஸோ 2க்கு அப்புறம் அடுத்த ப்ரைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 தானே. அசெண்டிங்னு சொல்லிட்டேன்லடா ஹர்ஷினி. ஸோ 2க்கு அப்புறம் அடுத்த ப்ரைம் 3 தானே. ஸோ 3 தானே எடுக்க முடியும். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணலாமா? ஸோ 3ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்குதுப்பா? எஸ். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 3 4s are 12. ஸோ த ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 1 இருக்குமா? எஸ். ஸோ 21 ரைட்டா? ஸோ அப்போ 7 டைம்ஸ் நம்ம எடுக்கலாம். ஸோ த ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 7 இருக்கும். ஸோ 2 டைம்ஸ் போட்டோம்னா 6, ரிமைண்டர் வந்து 1, ஸோ 5 இருக்கும் இல்லையா? 15. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? 5 டைம்ஸ். ஸோ 4 7 2 5 4 7 2 5 வருமா? சாய் ஸ்ரீராம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரைம்னு சொல்லி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்லன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் 5 எடுத்து பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது 3ஆல் டிவைட் பண்ண வரும்போது எப்படி நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணுவீங்க? எஸ். கிரியேட்டிவ் கொஸ்டின். ஏன் நலேந்திரன்? சால்வ் பண்ணிடலாம் சரியா? ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் 3 தான் எடுக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து 5 எடுக்கலாம் சரியா? 3க்கு அப்புறமா 5 வந்து எடுக்கலாம் சரியா? சாய் ஸ்ரீராம் புரிஞ்சுதா? ஓகே. ஸோ அகைன் என்ன பண்ணலாம்? நம்ம 3ஆலேயே இங்கே டிவைட் பண்ணலாம். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா ஸோ என்ன வேல்யூ கிடைக்கும்ப்பா? 3ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கும்? எஸ். ஓகே வெங்கடேஷ். ஓகே ஹர்ஷினி. ஓகே ஓகே. ஸோ அடுத்தது 3ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஹரிணி அண்ட் மதுமிதா குட்பா 1575 இல்லையா? 1575. ஸோ அகைன் என்ன பண்ணலாம்? 3ஆல் டிவைட் பண்ணலாமா? சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்க. P1 P2 இதை நீங்கள் 5ல் எடுத்தும் பண்ணினாலும் ஒரே இதாக தான் வரும் சரியா? ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்டர் நான் எடுக்கிறேன். அதை P1ன்னு எடுத்துறேன் விச் இஸ் 2. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா P2 வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 3ன்னு சொல்லி எடுக்கிறேன். அடுத்தது P3யோட வேல்யூ வந்து 5ன்னு எடுக்கிறேன். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அசெண்டிங் ஆர்டரில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இட் வில் பி கிளியர். ஓகே. ஸோ அடுத்தது 1575 பண்ணீங்க அப்படின்னா ஸோ 5 டைம்ஸ் 5 3 5 ஓகே பிரவீன். ஓகே ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்து நேமும் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஞாபகம் இல்லைன்னா நீங்களே சொல்லிடுங்க. 5 3 5 வருது. 5 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 15. 2 தானேப்பா வருது. 5 2 5 தானே வருது. 5 3 5 கிடைக்குது. எனக்கு 5 2 5 தான் கிடைக்குது. 5 2 5 5 3 5 மதுமிதா அண்ட் ஹர்ஷினி செக் பண்ணுங்க. ஆமா அது கரெக்ட் தான். ஆமா சஞ்சீவ் 5 2 5 தானே? எஸ் கனிஷ்கா. ஓகே சஞ்சீவ். ஓகே 5 2 5 சரியா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன பண்ணலாம்? அகெயின் 3ஆல் வந்து டிவைட் பண்ணுங்க. ஓகே. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 1 டைம்ஸ். ஸோ அகெயின் வந்து ரிமைண்டர் நமக்கு 22 இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? 7 டைம்ஸ் பண்ணலாம். ஸோ த நெக்ஸ்ட் வேல்யூ 7 டைம்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இங்கே ரிமைண்டர் எவ்வளோ இருந்துச்சுப்பா? 22. ஸோ 5 டைம்ஸ். ஓகே. ஸோ 175 இல்லையா? 175. ஸோ 5 டைம்ஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம். அகெயின் இந்த 175 நீங்கள் வந்து டிவைட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்ப்பா? 3ஆல் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா 5 3s are 15 வருமா? ஸோ ரிமைண்டர் 2 இருக்கும் அண்ட் 5 டவுன் பண்ணுவீங்க. ஸோ 25ன்னு கிடைக்கும் இல்லையா? 25. அப்போ 25 நமக்கு 3 டேபிளில் வராது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன போடலாம்? 5 போடலாமா? எஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5. ஓகே. ஸோ 5 டைம்ஸ். ஸோ 5ல் நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 3 டைம்ஸ் வருமா? 35. ஓகே. எஸ் சஞ்சீவ் சாய் ஸ்ரீராம் அண்ட் வெங்கடேஷ் ஐயோ என்னமோ பேர் சொன்னீங்கல்ல? பிரவீன் கரெக்டா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனகா ஐம் குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
ஸோ அடுத்தது 5 டேபிளில் டிவைட் பண்ணுங்க. ஸோ 7 டைம்ஸ். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த ஃபைனல் ப்ரைம் வந்துட்டு 7 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க, P1 பவர் x1 P2 பவர் x2 இன்டூ P3 பவர் x3 P4 பவர் x4 இல்லையா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிடலாமா, தட் இஸ் P1 P2 P3 and P4, right? So இங்க என்ன வரும் 2 3 5 7 இல்லையா. ஸோ அடுத்தது x1 x2 x3 x4 இல்லையா. ஸோ எவ்வளோ டைம்ஸ் வந்து அது ரிப்பீட் ஆயிருக்குன்னு. ஸோ அப்போ 2 எவ்வளோ டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்குப்பா, 3 டைம்ஸ் இல்லையா. ஸோ 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டைம்ஸ் அண்ட் வந்துட்டு 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 டைம்ஸ், 5 வந்து 2 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 டைம் இல்லையா. ஸோ அப்போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 4 2 and 1. So for the final answer என்னப்பா 2 power 3 into 3 power 4 into 5 power 2 into 7 power 1. சரிங்களா. ஸோ இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி கொடுத்தாச்சு மதுமிதா, செக் பண்ணி பாருங்க. ஓகேவா. இங்கே நம்ம சால்வ் பண்ணுறதும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா. ஓகேவா. எஸ் கிளியராப்பா. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். சரிங்களா. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ அது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமாப்பா. எஸ் okay. So the next question 2.4 la fifth one, find A8 and A15 whose nth term is. So இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜெனரல் டேர்ம் கொடுத்துருக்காங்க AN, அதாவது நமக்கு nth term கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அதுல nக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து A8 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ nக்கு பதிலா நீங்க 8 சப்ஸ்டியூட் பண்ணணும் அண்ட் nக்கு பதிலா 15 சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இங்க கொஸ்டின்ல நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் n is even அப்படின்னா ஸோ த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நீங்க யூஸ் பண்றீங்க. இஃப் n is the odd நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, ஸோ த செகண்ட் ஒன் யூஸ் பண்றீங்க. ஸோ அப்போ A8க்கு ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவோமா, செகண்ட் சூஸ் பண்ணுவோமா. A8க்கு நம்ம என்ன டேர்ம் சூஸ் பண்ணுவோம்ப்பா. ஸோ A8 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா nth டேர்ம் நீங்க என்ன சூஸ் பண்ணுவீங்க, AN டேர்ம். எஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இல்லையா. எஸ் மதுமிதா. ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம் இல்லையா. 9 days லீவ் டஃபா கேட்பாங்களா, அப்போ 9 daysல கிளியராக படிக்கலாம் எல்லாத்தையும். 9 daysல ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணி படிச்சிங்கனாலே நமக்கு ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போது நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. 9 days லீவு ஸோ டஃப்பாக கேட்பாங்களாங்கிற பயப்படுறதை தவிர ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ ஒரு சாப்டர் ஃபுல்லாக வந்து படிக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ பிரேக் எடுத்து படிச்சிங்கனாலே ஈஸியாக எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா. ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாப்டர் எடுத்து படிங்க. டஃப்பாலாம் கேட்க மாட்டாங்க, ஈஸியாக தான் கேட்பாங்க. ஓகே. ஸோ அப்போ A8க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டேர்ம் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ n² -1 பிகாஸ் ஈவன் அப்படின்னா nth டேர்ம் இதுதான் எடுக்க சொல்லியிருக்காங்க. இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா nக்கு பதிலாக வேல்யூ 8 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லையா. nக்கு பதிலாக வேல்யூ 8 சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ 8² -1 8 + 3 கிடைக்குமா. ஸோ 8² வேல்யூ என்னப்பா, வாட் இஸ் 8² வேல்யூ. போங்கவா, நான் எங்கே போகிறது அர்ஷினி, நான் எங்கே போகிறது. ஓகே. ஸோ 8² வேல்யூ இல்லைப்பா 64 இல்லையா. ஸோ 64 - 1 டிவைடட் பை 11. ஸோ த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ A8ஓட வேல்யூ A8 இஸ் ஈக்குவல் டு 63 டிவைடட் பை 11. 63 டிவைடட் பை 11. சரிங்களா. ஆமாப்பா, ஒரு சாப்டர்ல எல்லாமே பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரீகால் பண்ணுங்க. அந்த பர்டிகுலர் சாப்டர்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்களோ அதை எடுத்து பாருங்க. சரியா. அது போக அந்த சாப்டர்ல இருக்கிற கிரியேட்டிவ் கொஸ்டின், தட் இஸ் திங்கிங் கார்னர், ப்ரோக்ரஸ் செக், மறக்காம அது எல்லாத்தையுமே பார்த்துருங்கப்பா. ஏன்னா அதுலேருந்து தான் கிரியேட்டிவ் கேட்குறாங்க. சரியா. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் அதுலேருந்து தான் வந்து கிரியேட்டிவ் கேட்குறாங்க. சரிங்களா. நான் இப்போதான் பார்க்குறேன், இதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆன்சர் பண்ணணும். சரிங்களா. ஓகே. ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் படிக்கிறதுல இந்த க்ரைட்டீரியா வச்சு படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா. ஈஸியாக எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே. எஸ். ஸோ நலேந்திரன் அண்ட் ஹர்ஷினி
எக்ஸ்ப்ளோரர், வேறு யார், வெங்கடேஷ், சாரி பிரவீன், சசிகு, சரண்யா, சஞ்சீவ். ஓகேப்பா, ஓகே ஓகே. ஸோ தயவு செஞ்சு பேரை தான் மாற்றுங்களேன்ப்பா. ஓகேப்பா. ஸோ 63/11 தான் இதோட ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு இஃப் ஆட் அப்படின்னா நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க. ஈஸி ப்ராப்ளம் தானே, அதை நீங்களே கால்குலேட் பண்ணுங்க. ஓகேவா? ஏன் ஸோ கால்குலேட் பண்ணலாமா? கேர்லெஸ் மிஸ்டேக் வருதா? ஸோ அப்போ வந்துட்டு எந்த மாதிரி இடத்துலலாம் கேர்லெஸ் மிஸ்டேக் வருதுன்னு பாருங்க. சப்போஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுறதுல வருதா, மல்டிப்ளிகேஷனில் வருதா, டிவிஷனில் வருதா, அந்த மாதிரி எதுலன்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ அதில் நீங்கள் கிளாரிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னாலே போதும் தான் நலேந்திரன். சரியா? ஸோ எதில் கேர்லெஸ் மிஸ்டேக் வருது அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணி பாருங்க. ஓகே, கண்டிப்பா செகண்ட் லெசன், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர் அண்ட் 6th சாப்டர் இது எல்லாத்துலேயுமே கம்பல்சரி கொஷின் கண்டிப்பாக வர்றதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? சயின்ஸ் லைவா போடலாம். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகுதா? ஏன் கன்ஃபியூஸ் ஆகுது? திங்கிங் கார்னர் ப்ரோக்ரஸ் செக் ஆன்சர் நீங்க தான் ட்ரை பண்ணணும். ரேவதி, நீங்க தான் ட்ரை பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒவ்வொரு லைவ் கிளாஸ்லையும் ஒவ்வொரு திங்கிங் கார்னர், ஒவ்வொரு ப்ரோக்ரஸ் செக் கொஷின் வேணால் நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன். சரியா? ஓகே சோனா, ஓகே ஓகே. சரிங்களா? அதை வேணால் நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன். பட் த ரிமைனிங் நீங்கள் தான் சால்வ் பண்ணி பார்க்கணும். த ரிமைனிங் நீங்கள் தான் சால்வ் பண்ணி பார்க்கணும். சரியா? ஓகே 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 ஹர்ஷினி, ஓகே ஓகே. எஸ், சரிங்களா? சரிப்பா. ஸோ த நெக்ஸ்ட் A15 வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க. ஓகே, ஹாய் விபாஷ், குட் ஈவினிங் விபாஷ், எப்படி இருக்கீங்க? எஸ், ஓகேப்பா. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸசைஸ் 2.4ல 6th one பா. இஃப் A1 ஈக்குவல் டு 1, A2 ஈக்குவல் டு 1 அண்ட் AN ஈக்குவல் டு, ஸோ த கிவன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்கப்பா. AN ஈக்குவல் டு 2AN-1 ப்ளஸ் 2 AN-2 n is greater than or equal to 3ன்னு கொடுத்துருக்காங்க. which is n is a natural number. n is a natural numbers சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? கண்டிப்பாக எடுக்கலாம் பிரவீன், கண்டிப்பாக எடுக்கலாம். கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. ஓகேவா? கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். அப்படி இல்லைப்பா, மெத்தட் வைஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கணும். சரியா? ஸோ அதே மாதிரி எக்ஸசைஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகுது. இப்போது 10th மேக்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரு கான்செப்ட்டுக்கு இதுதான் ப்ராப்ளம், இதுதான் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் 11th 12th அப்படி இல்லை, எது எங்கேருந்து கேட்குறாங்கன்னே தெரியாது. ஸோ 10th உங்களுக்கு அழகாக அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னாலே போதும். யூனிட் எக்ஸசைஸ்லேருந்து அவ்வளோவா கேட்கல, இப்போ வரைக்கும் அவ்வளோவா கேட்கல. பட் டைம் இருக்குது, நீங்கள் வந்து யூனிட் எக்ஸசைஸும் சால்வ் பண்ணலாம். அதோட சொல்யூஷனும் நீங்கள் தான் வந்து போடணும். ஸோ சொல்யூஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கைட் புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்டு நம்ம கிளாஸுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இப்போ அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. சரியா? ஸோ நீங்கள் இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்மிஷன் போடணுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். யூனிட் எக்ஸசைஸ், கிரியேட்டிவ் கொஷின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அதுலேருந்தே எடுத்துக்கலாம். சரியா? ஓகேவா? ஸோ அதுலேருந்தே நீங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ கிளாஸில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா கொஷின்ஸுமே சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் ரெகுலர் கிளாஸும் வந்து இருக்குது. ஸோ இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஸோ இதான் அட்மிஷன் நம்பர். ட்ரையல் இருக்குது. ஸோ ட்ரையல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிவன் எடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸை வந்து நம்மளால கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா? A1 ஈக்குவல் டு 1 அண்ட் A2 ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? A3, A4, A5, A6 இல்லையா? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? A3. ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? எஸ், ஸோ இந்த டேர்ம் மட்டும் பார்த்துக்கோங்க. 2AN-1 AN-2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே பிரவீன், ஓகே ஓகே. ஆமாம் ஹர்ஷினி, இன்னைக்கு 7:30 தான். சரியா? ஓகே. ஸோ A3 ஈக்குவல் டு 2 into A3 minus 1 plus A3 minus 2. ஸோ கிவன்ல n கொடுத்துருக்காங்க இல்லையா? n-க்கு பதிலாக இங்கே என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்களோ அவங்களே நீங்கள் எடுக்கணும். சரியா? எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எல்லாமே பார்க்கணும்ப்பா. எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எல்லாமே பார்க்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள்லேருந்து கேட்பாங்க. ஓகே, அதுக்குன்னு எக்ஸசைஸ் கேட்க மாட்டாங்கன்னு இல்லை, எக்ஸசைஸும் கேட்பாங்க. ஸோ A2 ப்ளஸ் A1 கிடைக்குமா? சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா A2 ப்ளஸ் A1 கிடைக்கும். ஸோ இங்கே வந்து A2 A1 வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ என்ன வேல்யூப்பா? எஸ்,
ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் 1 1ங்கிறது நமக்கு தெரியும்ல. ஸோ அப்போ a3 ஈக்குவல் டு 2 இன்டூ 1 ப்ளஸ் 1 இல்லைங்களா. ஸோ therefore a3 ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 1, a3 ஈக்குவல் டு 3 இல்லையா. ஸோ a3 ஈக்குவல் டு, ஸோ த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. எஸ் a3 வேல்யூ 3 கிடச்சிதா. எஸ் a3 வேல்யூ ஸோ எல்லாத்துக்கும் 3 கிடச்சிதாப்பா. எஸ் ஓகே பிரவீன், ஓகே. எஸ் ஸோ செந்தில் பேர் மறந்துட்டேன். மதுமிதா ரைட். ஓகே 7th சாப்டரா. இந்த சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் வேணா 7th சாப்டர் போயிடலாம். ஓகேவா. ஓகே ஸோ அடுத்தது ஹர்ஷினி பாப்போம். ஹர்ஷினி சரிங்களா. 4th சாப்டரா பார்க்கலாம். எல்லாத்துக்கும் எல்லா சாப்டரும் பார்க்கணும்ல. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். சரி ஒவ்வொரு சாப்டராக போவோம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா a4. ஸோ a4 அப்படிங்கும் போது 2 இன்டூ a4 மைனஸ் 1 ப்ளஸ் a4 மைனஸ் 2 இல்லையா. அப்போ உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 2a3 ப்ளஸ் a2. ஸோ a3யோட வேல்யூ இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ a3யோட வேல்யூ என்னப்பா 3ன்னு கிடச்சிருக்கு இல்லைங்களா. a3யோட வேல்யூ 3. ஸோ அந்த வேல்யூவை இங்கே எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அண்ட் a2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1. 3 to 5 எந்த ஆன்சர் சொல்கிறீங்க. எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து 7th சாப்டர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2nd சாப்டர் முடிப்போம். ஓகேவா. இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா. ஓகே டன். எஸ் a3 equal to 7 தானே. a3 equal to 7 a3 equal to 7 a4 equal to 7 ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கேருந்து நமக்கு a4 வேல்யூ கிடைக்குமா. ஸோ a4 is equal to 6 plus 1 therefore a4 equal to 7 கரெக்டா. ஸோ a4 வேல்யூ எல்லாத்துக்கும் கிடைச்சதா. a4 வேல்யூ சயின்ஸ் லைவா. மதுமிதா வில் அப்டேட் பா. ஓகே ஸோ இந்த வீக்கில் வந்து கண்டிப்பாக சயின்ஸ் கிளாஸ் வந்து கொடுக்குறோம் சரிங்களா. ஓகே எஸ் ஹர்ஷினி சொல்லுங்க. இங்கிலீஷ் லைவ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கும். நீங்கள் ப்ரொஃபஸர் உங்களுக்கு எதுக்கு இங்கிலீஷில் லைவ் எல்லாம். எஸ் ஓகே ஸோ a4 equal to 7. ஸோ the நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா a5ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ 2 into 5 minus 1 plus a5 minus 2 இல்லையா. 5 minus 2 ஓகே. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ a5 is equal to 2 into ஸோ a4 இல்லையா. எஸ் 2 into a4 plus a3. ஸோ நவ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணலாம். ஸோ த வேல்யூஸ் a4 அண்ட் a3ஓட வேல்யூ வந்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் சரியா. இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே ஸோ வாட் இஸ் a4 வேல்யூ ஹியர்ப்பா. a4 வேல்யூ எப்போ தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ a4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7. ஸோ த நெக்ஸ்ட் வந்துட்டு a3. ஸோ a3ஓட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம்ப்பா. a3ஓட வேல்யூ 2 into a4 plus a3. So what is a3 value pa? Yes, a3 value. a3 oda value 3 இல்லைங்களா. So அதே substitute பண்ணுங்க. அப்போ 14 plus 3. So therefore a5 is equal to the value 17 கிடைக்கும். a5 is equal to 17 இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா a6 கண்டுபிடிக்கணுமா. ஸோ நம்மளை வந்து ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ வேல்யூஸ் மட்டும் கரெக்டாக பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இல்லைன்னா தப்பாக ஆயிரும் சரியா. ஓகே ஸோ 2 into a6 minus 1 plus a6 minus 2. அப்போது 2 into a5 plus a4. So value substitute பண்ணுங்க. அப்போ a5 value என்ன 17 இல்லையா. So a4 ஓட value 7. So 17 into 2 what is the value pa. Okay Praveen, okay good. Yes sir Anya, okay. So Rajita சொல்லுங்க. ரஜிதா சயின்ஸ் லைவா இப்போதானே சொன்ன மதுமிதா எப்போன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறோன்னு. 8th சாப்டர் ரிவிஷன் நான் பார்க்கலாம் பாலாஜி. லைன் பை லைனாக ஒவ்வொரு சாப்டராக போவோம். எஸ் ஓகேவா, ஒவ்வொரு சாப்டராக போகலாம். ஓகே எஸ் 41 41 17 into 2 41
நான் 17 into 2 தானே கேட்டேன். எஸ் 34 இல்லையா? ஸோ 34 plus 7. ஸோ A6 ஓட வேல்யூ நமக்கு 41 கிடைக்கும். A6 ஓட வேல்யூ 41 இல்லையா? ஸோ த ஃபைனல் ஆன்சர் எழுதிடலாமா? ஸோ த ஃபர்ஸ்ட் 6 terms தானே கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் 6 terms of the sequences are 1, 1, so A3 ஓட வேல்யூ என்னப்பா? எஸ் A1, A2, A3, A4, A5, A6 இல்லையா? ஸோ 3, 7, 17, 41. ஓகேவா? ஸோ இதான் ஃபைனல் ஆன்சர். அட்வான்ஸாக சொன்னீங்களா? ஓகே ரைட். எஸ் சரிப்பா ஃபைன். ஓகேவா? ஸோ 1, 1, 3, 7, 17, 41. ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்காக தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க க்ரியேட்டிவாக. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பேசிக்ஸ் திங்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். சரியா? ஓகேவா? ஓகே மதுமிதா. ஓகே எஸ் ரொம்ப பேசிக்காக தான் செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்பாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் கேட்க மாட்டாங்க. ஓகே ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமாப்பா? எஸ் ஸோ லைவ்ல எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே உங்க அட்டெண்டன்ஸை மட்டும் சொல்லிக்கோங்கப்பா. ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகே எஸ் ஷால் வி மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் பா? Okay, done. So the next question, exercise 2.5 la fourth one pa. Find the 19th term of an AP. So இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா first 3 terms ஓட இங்க கொடுத்திருக்காங்க. 14 இல்லப்பா, CBSE கிடையாது, ஸ்டேட் போர்ட். CBSEக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ல வந்து கிளாஸ் இருக்கு, நீங்க ஆப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? 100 லேர்னிங் ஆப்ல கிளாஸ் போயிட்டு இருக்கு, நீங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே பிரவீன். ஓகே டன். சரிப்பா. ஸோ கேமிங். ஓகே கேமிங். ஸோ எக்ஸசைஸ் 2.5ல ஃபோர்த் கொஸ்டின். தன்யா, ஹாய் தன்யா, குட் ஈவினிங்ப்பா. ஷிதேஸ்வர், வணக்கம் ஷிதேஸ்வர். ரஜிதா, என்ன இப்போதான் விடிஞ்சிருக்கோ? எஸ் ஃபோர்த் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 3 terms கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா 19th term கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி. ஸோ ஏபியில் நம்ம என்னென்ன வேல்யூஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும்ப்பா? ஏங்கிறது தெரிஞ்சுக்கணும், தட் இஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இல்லையா? அடுத்தது காமன் டிஃப்ரென்ஸ் நமக்கு வந்து வேணும். ஸோ அந்த நெக்ஸ்ட் டேர்ம் நமக்கு என்ன வேணும்ப்பா? ஸோ நெக்ஸ்ட் என்ன வேணும்? ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ இல்லையா? ஸோ வேற ஏதாவது வேணுமா? லைவ் பார்க்குறோன்னு ஷேர் பண்ண சொல்லணுமா? அப்படியா? ஓகே ஓகேப்பா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன நமக்கு? இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னப்பா? கொடுத்துருக்கிற டேர்மில் ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு என்னது? -11 இல்லையா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ காமன் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகே சரண்யா. ஸோ காமன் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்கப்பா? காமன் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? D is equal to what is the formula? எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகே பிரவீன், பாலாஜி, எஸ். காமன் டிஃபரன்ஸ் 17 T2 minus T1 இல்லையா? T2 minus T1. ஸோ எப்பவுமே காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஒரே வேல்யூக்கு மட்டும் கண்டுபிடிக்காதீங்க, 2 வேல்யூக்கு கண்டுபிடிங்க. ஸோ எவ்ரி கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன். ஸோ 2 வேல்யூக்கு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா தான் அது காமன் டிஃபரன்ஸ். ஸோ ஒரு வேல்யூக்கு கண்டுபிடிச்சிட்டு அடுத்த வேல்யூ நமக்கு தப்பாக வந்தால் கூட நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ 2 வேல்யூவை நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டி வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ T2, ஸோ இவங்க T1, இவங்க T2, இவங்க T3 இல்லையா? ஸோ அப்போ வந்து -15 மைனஸ் ஆஃப் -11 இல்லையா? அப்போ -15 + 11. ஸோ இங்கே நம்மளோட டி வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? -4 இல்லையா? ஸோ டி வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா -4. டி வேல்யூ வந்துட்டு -4. ஓகே. ஸோ அகெயின் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ த எக்ஸ்ட்ரா டேர்ம் நான் கண்டுபிடிக்கிறேன். அகெயின் நான் இங்கே ஒரு டி வந்து கண்டுபிடிக்கிறேன். ஓகே. T3 minus T2, T3 minus T2 கண்டுபிடிக்கிறேன். ஸோ T3யோட வேல்யூ என்ன? -19 இல்லையா? ஸோ மைனஸ் ஆஃப் -15, ஸோ -19 + 15 இல்லையா? ஸோ இங்கே நம்மளோட டி வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு?
-4. அப்போ நமக்கு காமன் டிஃபரன்ஸ் வந்து கரெக்ட் தான். ஏன்னா காமன் டிஃபரன்ஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? -4. இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஸோ -4 கிடைச்சிருக்கு. இதை டிஃபரன்ஸ் எடுக்கும் போது -4 கிடைச்சிருக்கு. ஸோ இட் இஸ் அ காமன் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ த வேல்யூ டியை வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ இதை எக்ஸ்ட்ரா எப்பவுமே கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க, அது வந்து நல்லது. ஸோ d is equal to -4. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த n டேர்ம், என்னங்கிற இன்னொரு வேல்யூ வேணும் இல்லையா? என்னங்கிற இன்னொரு வேல்யூ வேணும், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற டேர்மில் நமக்கு என்னோட வேல்யூ என்னப்பா? எஸ், வாட் இஸ் n வேல்யூ? ஓகே பிரவீன். எஸ் மதுமிதா 1734 என்ன வேல்யூன்னே தெரியலையே, ஏதேதோ வேல்யூ சொல்லிட்டு இருக்கீங்க. 19. Yes, Sharanya and Sona. Okay. Yes, Sanjeev. So 19 இல்லைங்களா? 19. So n is equal to 19. n is equal to 19 இல்லையா? So இப்போ nth term கண்டுபிடிக்கிறதுக்கு what is the formula? tn equal to அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல? tn equal to ஃபார்முலா தெரியுமா? nth term கண்டுபிடிக்கிறதுக்கு tn equal to Hi Mukesh. Good evening pa. Good evening. Good evening. Yes, Sanjeev Gaming. Good pa. Good. Good. Second revision prepare பண்ணிட்டீங்களா every? Yes. Tn equal to yes Sharanya. Tn equal to a plus n minus 1 into d இல்லையா? So a plus n minus 1 into d. a plus n minus 1 into d. So ஐயோ பேர் என்ன? மதுமிதா. ஏ பிளஸ் ஏ இன்டூ இல்லை. ஓகேவா? அக்கௌண்டன்சி லைவா மாதேஷ் அப்டேட் பண்ணுறோம்ப்பா. குட் ஈவினிங் முகேஷ். குட் ஈவினிங். குட் ஈவினிங். எஸ், ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு கிடைச்சிருக்கிற நமக்கு வேல்யூஸ் இருக்கு இல்லையா? ஏ வேல்யூ இருக்குது, டி வேல்யூ இருக்குது, என் வேல்யூ இருக்குது. இவங்க எல்லாத்தையுமே இங்கே கூட சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எவ்ரி எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணலான்னா என்ன அர்த்தம்? ஸோ சாப்டர் 1, 2, 3, 5, 7 இதை மட்டுமாவது ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 4th சாப்டர் ஆப்வியஸ்லி ஜாமெட்ரி நீங்கள் பார்த்து தான் ஆகணும், அண்ட் கிராஃபும் வந்து பார்த்துருங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நமக்கு ஏ வேல்யூ, என் வேல்யூ, டி வேல்யூ இருக்கு இல்லையா? அவங்க எல்லாத்தையுமே இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஏ வேல்யூ என்னது? -11 ப்ளஸ் என் இன்டூ, ஸோ அதாவது 19 - 1 இன்டூ -4 இல்லையா? இன்டூ -4. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? எஸ் பிரவீன், என்ன மிஸ்டேக்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கரெக்டாக தான் சொன்னீங்க. பத்மேஷ். ஓகே பத்மேஷ், ஹாய் ஹாய் ஹாய். எஸ், உங்களுக்கும் நாளைக்கு செகண்ட் ரிவிஷனா? ஆர்ட் சாப்டர் ப்ரிப்பேர் பண்ணுங்களா? அப்போ சாப்டர் 2 எந்த கணக்கில் எடுப்பீங்க? ஓகே, ஸோ -11 ப்ளஸ், ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ள இருக்கிற வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணிடுங்கப்பா. 18 இல்லையா? ஸோ 18 இன்டூ -4 சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்டு -11, 18 இன்டூ 4 வாட் இஸ் த வேல்யூப்பா? 18 into 4. 18 into 4. So என்ன வேல்யூ கிடைக்கும்? 18 into 4. -18 into 4. So what is the value pa? -74 இல்லையா? சாரி, -72. -72. ஸோ இங்கே என்ன ஆகும்? நமக்கு ப்ளஸும் மைனஸும் மைனஸ் ஆயிரும் இல்லையா? ஸோ இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு -11 -72. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்ப்பா? -83. ஸோ அப்போ நம்மளோட 19th டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -83. 19th டேர்ம் வந்துட்டு -83ன்னு சொல்லி கிடைக்கும். சரியா? -83. ஓகே, எஸ், ஓகேவா? ஓகேவா? ஸோ ஆன்சர் எல்லாத்துக்கும் கிடைச்சதா? -83. எஸ் மதுமிதா, பிரவீன், சஞ்சீவ் அண்ட் சரண்யா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினா போகலாம். டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம் தான், பட் டைம் எடுக்குது இல்லையா? ஓகே, ஸோ எக்ஸசைஸ் 2.5ல 11th கொஸ்டின். சரிங்களா? 11th கொஸ்டின். sum of 3 consecutive terms that are in AP 27 and their product is 2
88 288 கொடுத்துருக்காங்க. Find the 3 terms. Sum of 3 consecutive terms. Sum of 3 consecutive terms. ஸோ அது எப்படி எடுப்பீங்க? ஏபியில் consecutive terms வந்து எப்படி எடுப்பீங்கப்பா? எஸ், ஏபியில் consecutive terms வந்து எப்படி எடுப்பீங்க? எஸ், எப்படி எடுப்பீங்கப்பா? a plus d a minus d ஆர்டரே மாறி இருக்கே. a minus d a plus d சரிங்களா? ஸோ இதுதான் ஆர்டர், அதை தெளிவாக நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா? a minus d a plus d a minus d a plus d ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரை தெளிவாக எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா? ஓகேவா? 11 PM வரைக்கா? அப்புறம் எஸ், ஸோ இட்ஸ் ஓகே தேவிகா, இட்ஸ் ஓகே, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ ஆர்டரை வந்து கரெக்டாக எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 27 அண்ட் அதோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 288. ப்ராடக்ட் வந்து 288ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா? எஸ், நோப்பா, கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்ன்னு அவங்க உங்களுக்கு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதே ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதுங்க. ஸோ மாற்றி எழுதுனீங்க அப்படின்னா ஸோ த டேர்ம்ஸே மாறும்ல, உங்களுக்கு எல்லா வேல்யூ மாறும்ல. எஸ், எல்லா வேல்யூ மாறும்ல. ஸோ என்ன டேர்மோ அதை தான் நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ இப்போ அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்னு ஒரு ஆர்டர் இருக்குல்ல, அதே மாதிரி கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னா ஸோ இப்போ வந்துட்டு பிஃபோர் ஆஃப்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சென்டர் வேல்யூ இருக்கு, பிஃபோர் வேல்யூஸ் ஆஃப்டர் வேல்யூ, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. a minus d a plus d சரிங்களா? அதே மாதிரி 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா எப்படி எழுதுவீங்க? 4 consecutive terms கேட்டாங்கன்னா எப்படி எழுதுவீங்கப்பா? ப்ராடக்டா? எஸ், 4 consecutive terms கேட்டாங்கன்னா எப்படி எழுதுவீங்க? ஓகே, the next value. So the next value எப்படி எடுப்பீங்கப்பா? a minus 2d a minus d a plus d a plus 2d சரிங்களா? a minus 3dலாம் வராது. a minus 2d a minus d a plus d a plus 2d சரிங்களா? a plus 2d ஓகேவா? எஸ், ஸோ ப்ராடக்ட் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்ட் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் சரிங்களா? ஓகேவா? எஸ், ஓகேவா? ஓகே, எஸ் சரிங்களா? ஸோ வந்து கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஓகே, ஸோ அதை மட்டும் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் சரியா? ஓகே, a minus 3d a minus d a plus d a plus 3d. Sorry, it was my mistake. a minus 3d a minus d a plus d a plus 3d. Okay, so the missing number இடையில வந்து missing number வரும் சரியா? missing value வரும்பா. ஓகேவா? missing value வரும். 3d தான் வரும் சரியா? ஓகேவா? அது என்னோட மிஸ்டேக், சாரி. ஓகே, a minus 3d a minus d a plus d a plus 3d. ஓகே ஓகே எது ஜெகன் கேட்குறீங்க? நோட்ஸ் கேட்குறீங்களா? நோட்ஸ் வந்து அது ஒரு சில இஷ்யூஸ்னால வந்து வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி ஆனால் ஈவினிங் நான் பண்ண மாட்டேன், நாளைக்கு வந்து நான் பண்ணி கொடுத்துறேன் சரியா? நாளைக்கு வந்து நான் கொடுத்துறேன் சரிங்களா? நோட்ஸ் எல்லாமே நாளைக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே,
ஸோ அந்த மிஸ்ஸிங் டேர்ம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. எஸ் ஓகே டன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்திருக்கோமா. ஃபர்ஸ்ட் வந்து சம் கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ ஓகே ஸோ a மைனஸ் டி ப்ளஸ் a ப்ளஸ் a plus d சரியா. ஸோ சம் ஈக்குவல் டு 27 சம் ஈக்குவல் டு 27 கொடுத்துட்டாங்க சரியா. ஸோ இதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணி ஸோ a வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகே ஸோ இதுல இருந்து கால்குலேட் பண்ணி நம்ம a வேல்யூ கண்டுபிடிக்கலாம். a மைனஸ் டி ப்ளஸ் a ப்ளஸ் a ப்ளஸ் டி இல்லையா, which is equal to 27. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மைனஸ் டி ப்ளஸ் டி வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ த ரிமைனிங் 3a இருக்கு which is equal to 27 right. So a equal to 27 divided by 3. So therefore a equal to so the value வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 கிடைக்கும். a equal to 9 சொல்லி கிடைக்கும் சரிங்களா. a equal to 9. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ the product கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 288 கொடுத்துருக்காங்க. ஸோ இதே 3 consecutive terms தான் நீங்கள் என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ a minus d into a into a plus d which is equal to 288 which is equal to 288 okay va. Yes okay va. Yes clear ah. So a equal to 9 சொல்லி வேல்யூ கொடுத்திருக்காங்களா. Yes. So அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா so the product. So product வந்துட்டு a minus d into a plus d கொடுத்திருக்காங்க which is equal to 288 which is equal to 288 okay. So இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம். So இந்த டேர்மை உள்ள எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. உள்ள டேர்ம்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு இந்த வேல்யூ ஈஸியாக எடுத்து எழுதிக்கலாம்ப்பா. ஏன்னா a மைனஸ் டி a பிளஸ் டி அதாவது a பிளஸ் பி a மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது கரெக்டா. a minus b a plus b ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அதோட ஃபார்முலா என்னப்பா எங்கப்பா d கேன்சல் ஆகாது, இங்கே கேன்சல் ஆகும், அடிஷன்ல கேன்சல் ஆகும், மல்டிப்ளிகேஷன்ல கேன்சல் ஆகாது, அடிஷன்ல மட்டும்தான் கேன்சல் ஆகும் சரியா. ஸோ a minus b into a plus b. ஸோ வாட் இஸ் அ ஃபார்முலாப்பா. ஓகே மதுமிதா ஓகே ஓகே டன். a square minus b square இல்லையா, a square minus b square. ஸோ அதே ஃபார்மேட்டில் எழுதுங்க பார்க்கலாம். ஸோ a into a square minus b sorry d square which is equal to 288 இல்லையா, which is equal to 288 இருக்கு கரெக்டா, which is equal to 288 ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம். ஸோ நமக்கு ஆல்ரெடி a வேல்யூ தெரியும் இல்லையா, அந்த a வேல்யூவை இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஓகே ஹர்ஷினி. ஸோ 9 into 9 square minus d square equal to 288 சரிங்களா. ஸோ 9 ஸ்கொயரோட வேல்யூ என்னப்பா 81 இல்லையா. ஸோ 81 minus d square which is equal to 288. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கு, ஆப்போசிட் சைடில் வரும்போது உங்களுக்கு டிவிஷனில் மாறும். ஸோ டிவைட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் சோனா 7th சாப்டர் போகலாம், 2nd சாப்டர் முடிச்சுட்டு 7th சாப்டர் போகலாம் சரியா. ஹாய் பிரதீபா குட் ஈவினிங் டா. தனுஷ்கா ஹாய் தனுஷ்கா ஓகே. பிரியதர்ஷினி ஃபாஸ்டா சரி நான் ஃபாஸ்ட்டாக எழுதிட்டு போகிறேன், எனக்கும் டைம் ஆச்சு. எஸ் ஸோ 81 மைனஸ் டி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 288 டிவைடட் பை 9 32 இல்லையா. எஸ் 32. ஸோ மைனஸ் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 32 மைனஸ் 81. ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்ப்பா 32 மைனஸ் 81 ஸ்டேட் போர்ட் 32 minus 81. Hi Vijay Kumar. அனுப்புனாங்களா ஓகேப்பா. மைனஸ் 49 இல்லையா, மைனஸ் 49 வெறும் 49 வராது, மைனஸ் 49 என்ன கிரேட்டர் நம்பரோட சைன் வந்து நீங்க போடுவீங்க சரியா. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும் நமக்கு மைனஸ் கேன்சல் ஆகும். ஸோ தி ரிமைனிங் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49 இல்லையா. ஸோ therefore d is equal to plus or minus 7. d is equal to plus or minus 7 சொல்லி கிடைச்சிருக்கு. அப்போ நீங்க இங்க என்ன பண்ணணும், the 3 terms. ஸோ நம்மள வந்து 3 consecutive terms வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, சாரி 3 terms கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ the 3 terms are if a equal to so நமக்கு வந்து d equal to plus or minus 7 கொடுத்துட்டாங்க. அப்போ plus 7 இருக்கலாம் minus 7 இருக்கலாம். அப்போ அதை நீங்க வச்சு கண்டுபிடிக்கணும் சரியா. ஸோ இங்க என்ன வரும் நமக்கு if a equal to 9 and d equal to minus 7 இருந்துச்சுன்னா என்னென்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ the ap equal to ஸோ நமக்கு என்ன
term pa general term enna? One second. So the general term வந்து பாத்தீங்க அப்படின்னா a minus d comma a plus d இல்லையா? So இதே வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கப்பா. 9 minus of minus 7. So comma 9 comma. So அடுத்த வேல்யூ என்னப்பா? 9 plus of minus 7 இல்லைங்களா? So அப்ப 9 plus 7 comma 9. So இங்க வந்து 9 minus 7 வருமா? So the value 16 9 and இங்க 2. 16 9 2 வரும். 16 9 2. So இது வந்து பாத்தீங்க அப்படின்னா if d equal to minus 7 இருந்துச்சுன்னா minus 7 இருந்துச்சு அப்படின்னா so இதே வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா plus 7 இருந்துச்சுன்னா என்ன கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க செக் பண்ணணும் சரியா? So if a equal to 9 and d equal to 7 இருந்துச்சு அப்படின்னா so a minus 7 sorry 9 minus 7 comma 9 9 plus 7 சரியா? so இப்போ 2 comma 9 comma 16 so உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வேல்யூஸ் கிடைக்கும் சரியா? ஓகே விஜயகுமார் ஓகே குட் குட் சூப்பர். ஓகே ஹரிணிகா ஓகே ஹரிணிகா குட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இஃப் ஏ ஈக்குவல் டு 9 அண்ட் டி ஈக்குவல் டு -7 சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் 16 9 and 2 கிடைக்கும் சரிங்களா? அதே மாதிரி ஏ ஈக்குவல் டு 9 சப்ஸ்டியூட் பண்ணி டி ஈக்குவல் டு +7 சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா அதோட அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த ரிவர்சபிள் ஆர்டர்ல உங்களுக்கு கிடைச்சிடும் 2 9 16 சரியா? ஸோ த ரிமைனிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க. see you in next class okay? ஸோ இப்போ சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கிரியேட்டிவ் கொஷின் இருக்குது அப்படின்னா அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே? ஸோ கிரியேட்டிவ் கொஷின்ஸ் எல்லாமே நான் வீடியோவாக கொடுத்துறேன், நீங்கள் அதில் செக் பண்ணி பார்க்கலாம் சரியா? ஸோ லைவ் இல்லாமல் வீடியோலாம் நான் கொடுக்குறேன் ஓகே? எஸ் ஸோ தேங்க்யூ ஆல், குட் நைட், டேக் கேர்ப்பா. எஸ் ஓகே தேங்க்யூ, பாய் பிரதீபா, பாய். ஸோ விஜயகுமார் 3rd chapter ஆல்ரெடி கம்ப்ளீட்டட்ப்பா. ஓகே ஆகாஷ் தேங்க்யூ. நாளைக்கு லைவ் இருக்கு, பட் 10th வந்து லைவ் இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ வந்து பாருங்க சரியா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம், நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே? ஓகே ஷரண் ஓகே தேங்க்யூப்பா. ஓகே ஷரண்யா எஸ் தேங்க்யூப்பா தேங்க்யூ. நன்றி ஆகாஷ், பாய்.